ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மும்பை வைப்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2017ஓட ஒரு ரீகேப்பிங் மெமரி தான் நம்ம பார்க்க போகிறோம். நாங்கள் இங்கே மும்பை வரும்போது 2017ல் நாங்கள் இங்கே வந்தோம். அப்போ வரும்போது ரொம்ப பயமாக இருக்குங்க. நம்ம ஒரு பாஷை தெரியாத ஊரில் நம்ம பையனை ஸ்கூல் சேர்த்த போகிறோம். ஹிந்தி மராட்டி தெரியாத நம்ம எப்படி பண்ண போகிறோம். ஸ்கூல் டைமிங்லாம் ஒரு 2 hours தான் இருக்கும். அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் ஸ்டார்ட் பண்ணினது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது, வீட்டில் படிச்சுட்டு சும்மாவும் இருக்க முடியாது. அப்படிங்கிறதுக்காக என்னோட பிஸ்னஸ் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு 2017 டிசம்பரில். இப்போ அந்த டிசம்பர் வந்துச்சு அப்படின்னா எனக்கு அந்த மெமரிஸ் எல்லாமே ஞாபகம் வரும். அப்படியே ஸ்டார்ட் பண்ணினது தான். அப்படியே நல்லா போச்சு. இப்போது வந்து ஆல் ஓவர் இந்தியா எனக்கு நிறைய கஸ்டமர் இருக்காங்க. இங்கே பாம்பே வந்து நம்ம ஊரை விட எனக்கு பாம்பே வந்து இங்கே நல்லா அடாப்ட் ஆயிடுச்சுங்க. எனக்கு நம்ம ஒரு புது பிளேஸுக்கு போகிறோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் அந்த ப்ராப்ளம் எல்லாம் இருக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பட்ஜெட் எழுதுவேன். அப்போல்லாம் ரொம்ப இன்கம் கம்மியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம ஒவ்வொரு ரேட்டையுமே போட்டு இப்படி நான் பட்ஜெட் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணிப்பேன். ஆட்டோவில் போகிறோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ, ஸ்நாக்ஸுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம், A to Z எல்லாமே எழுதி 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 வைப்பேன். என்னோட பிஸ்னஸ் ரிலேட்டட் ஆகட்டும், இல்லை நம்ம வீட்டுக்கு ஒரு பட்ஜெட் போடுறதாகட்டும், ஒரு செலவு பண்ணுறதாகட்டும், அப்படி ஒரு சிக்கனமாக, அதாவது என்ன சொல்கிறது, நம்ம ஒரு புது ஏரியாவுக்கு வரும்போது தான் நம்மளை நாமளே அடாப்ட் பண்ணி நிறைய நம்ம கற்றுக்குறோம். கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் இல்லவே இல்லை. திருமதி அப்படிங்கிற ஒரு பட்டம் எவ்வளோ சேஞ்ச் பண்ணிருச்சு இல்லையா? உங்களுக்கும் இந்த மாதிரி இன்சிடென்ட் எல்லாம் நடந்திருக்கா? நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.